இப்போ நீயும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டு என்னை எதிர்த்து பேச தொடங்கிட்டல்ல? ஐயோ அருணா, அப்படி இல்ல. நீ எதுக்கு எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிற? போதும்க்கா, இதுக்கு மேலே இங்க இருந்து அவமானப்பட நான் தயாரா இல்ல. நான் கிளம்புறேன். ஐயோ அருணா, கொஞ்சம் நில்லு. போச்சு, எல்லாமே போச்சு. பாருங்க, அவ கோச்சிட்டு போறா. அதுக்கு நாங்க என்ன விஜயா பண்ண முடியும் சொல்லு? ஆமாமா, அவங்களே வந்தாங்க, பேசுறாங்க, போனாங்க. எனக்கு நான் ஒண்ணுமே புரியல. இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், இவ சவகாசமே வேண்டான்னு. நீ கேட்டாதானே? எப்படியே போங்க. ராகுலன், என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உனக்கு எதை புரிய வைக்கணும் சொல்லு. ஒரு நிமிஷத்துல உங்க பேச்சால என்ன அப்செட் ஆக்கிடுவீங்க, அப்புறம் அடுத்த நிமிஷமே என்ன வாயடிச்சு போக வைப்பீங்க. நீ எதை பத்தி பேசுற? அதான் நீங்க அன்னைக்கு லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ்ல நெக்லஸ் வாங்கி தந்தீங்களே, அத சொல்றேன். அதுக்காக எப்பவுமே இப்படி நடக்கும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? ராகுலன், அத்தை இன்னைக்கு போன் பண்ணிருந்தாங்க. ரொம்ப கவலைப்பட்டு பேசினாங்க. ஏன், அவங்களுக்கு அப்படி என்ன கவலையா? எல்லாம் நீங்க அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களேன்னு தான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அத்தை, உங்களுக்கு தான் தெரியுமே உங்க அருமை மகன் ஒரு சுடு தண்ணின்னு. அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டுன்னு சமாளிச்சிட்டேன். நல்லாவே பேசுற சோபா, இதுதான் நீ சமாளிக்கிற விதமாக்கும். நான் வேற என்னங்க பேச முடியும்? அதான் என்ன பேச முடியாமலே பண்ணிட்டீங்களே. பாத்தியா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அன்னைக்கு நான் மட்டும் அப்பா கிட்ட இது என் சொந்த விஷயம் சொல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, துருவி துருவி என்ன கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் ஏன் கதி என்ன ஆயிருக்கும் சொல்லு? அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை விடவா மோசமா இருந்திருக்கும்? என்ன நீ திரும்ப திரும்ப என்னுடைய நிலைமை மோசமானதுன்னு குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ராகுலன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எப்போ நீங்க வீட்டியம் விஷயத்துல இறங்குனீங்களோ அன்னையில இருந்து நமக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. இப்ப பாருங்க, உங்க அப்பா அம்மா நிம்மதி கூட போயிடுச்சு. நிறுத்து சோபா, அவங்க நிம்மதி ஒண்ணும் என்னால போகல. என்னைக்கு பாஸ்கர் போனானோ அன்னைக்கே போயிடுச்சு அப்படின்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ஒன்னும் பாஸ்கரோட சாவுக்காக தங்களையோ தங்களோட குடும்பத்தையோ வருத்தி பார்க்க நினைக்கல, உங்கள மாதிரி. பாத்தியா சோபா, அப்பவே அருண் சொன்னான், ராகுலன் இந்த விஷயத்த மட்டும் பொம்பளைங்க கிட்ட சொல்லாதீங்க, அப்புறம் இதை வச்சே நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு. நான் கேட்கல. அருணுக்கு குடும்பம்னா என்னன்னு எப்படிங்க தெரியும்? நான் அப்பவே அவங்கிட்ட சொன்னேன், என் சோபா மத்தவங்க மாதிரி இல்ல, நான் அவகிட்ட இதுவரை எதையுமே மறைச்சதில்ல, அவ என்ன புரிஞ்சு நடந்துக்கிறவன்னு. இப்ப பாரு, நீ ஒரு சராசரி பொண்ணு மாதிரின்னு காட்டிட்டிய சோபா. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏன் ராகுலன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாமே உங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதேங்கிற அக்கறையிலையும் உங்க மேல உள்ள அன்புனாலையும் தானே இப்படி எல்லாம் பேசுறேன். அது மட்டும் உங்களுக்கு புரியலையா? அப்போ நான் மட்டும் எங்க அப்பா அம்மா மேல அன்பும் அக்கறையும் இல்லாமலா அவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண நீ நினைக்கிற? அது எனக்கு புரியுது ராகுலன். ஆனா உங்க அப்பா அம்மா அப்படி நினைக்கலையே. ஏதோ வேணும்னு நீங்க பேசுற மாதிரில நினைச்சிருப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கட்டுமேன்னு தான் வேணும்னே நான் அப்படி பேசினேன். அப்போதான் அவங்களும் தான் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம இருப்பாங்க, நானும் என் வேலையை தொடர சௌகரியமா இருக்கும். ராகுலன், உங்க சுயநலத்துக்காக பெரியவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், அது நமக்கு நல்லதில்ல. எதை சுயநலங்கிற சோபா? அப்போ பாஸ்கர் அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? அப்போ அவங்களும் உங்களை மாதிரி பழிவாங்க துடிக்கணுங்கிறீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் ஏன் இப்படி பிறந்தீங்கன்னு தான் தெரியல. ஏன் கஷ்ட காலம் உங்களுக்கு வாழ்க்கப்பட வேண்டியதாயிடுச்சு. சோபா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. நீயாவது எனக்கு ஆறுதலா இருப்பேன்னு நிம்மதியா இருந்தேன். நீ என்னடான்னா, நீங்க பண்றது நல்ல விஷயமா இருந்தா நிச்சயமா அதுக்காக நான் உயிரையும் கொடுத்திருப்பேன். ஆனா எப்படிங்க ஒரு பழிவாங்களுக்கு நான் உடந்தையா இருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி சரி சோபா, எல்லாம் ரொம்ப காலத்துக்கு இல்ல. இப்ப அப்பா வேற என் வேலையை விட்டுடுன்னு கத்த தொடங்கிட்டாரு. இனியும் ரொம்ப காலத்துக்கு அவங்கள அப்செட் ஆக விட மாட்டேன், என்ன நம்பு. ராகுலன், இதே வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. முதல்ல சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, அப்புறமா நம்ம பார்க்கலாம்.
என்ன ஆச்சு பாபு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மிக்கோ. நானும் கொஞ்ச நாளா பார்க்குறேன், நீயாவே இல்லை. என்ன ஆச்சு உனக்கு? மிக்கோ, உனக்கு தெரியும் தானே, சித்ரா என்ன பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. ஹே, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு ஆக வேண்டியதை பாருன்னு. எப்படி மிக்கோ அவ்வளோ ஈஸியா விட்டுட முடியும்? நான் மனசால எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? என்னால அந்த அவமானத்தை மறக்கவே முடியல. மறக்காம என்ன பண்ண போற? லைஃப் முழுக்க இப்படியே வருத்தப்பட்டு இருக்க போறியா? இல்ல மிக்கோ, நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் என்னால முடியல. இது எனக்கு எவ்வளவு பெரிய ஷாக் தெரியுமா? எது பெரிய ஷாக்? இல்ல, நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட அவகிட்ட அன்னைக்கு பேச போனேன். ஆனா ஒரு நொடியில என்ன தூக்கி எறிஞ்சிட்டாளே, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. விடு பாபு, நாம நினைக்கிறதெல்லாம் அப்படியே லைஃப்ல நடந்துருமா என்ன? இல்லையே, லைஃப்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம அட்வைஸ் பண்ண வந்துட்டான். கோச்சுக்காத பாபு, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? எப்பவும் உனக்கு நல்லது தானே சொல்லுவேன். மிக்கோ ப்ளீஸ், என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் மனசுல சித்ராவால ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுடுச்சு. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஆறும்னு எனக்கு தோணல. பாபு, எல்லா காயத்துக்குமே மருந்து இருக்கு. பேசாம தண்ணி அடிச்சு தூங்குனீன்னா எல்லாமே மறந்துடுவ. நோ மிக்கோ, நான் எதை மறக்கணும் ட்ரிங்க் பண்றேனோ அதை மட்டும் என்னால மறக்கவே முடியல. அந்த நினைவுகளே மறுபடியும் மறுபடியும் என் ஞாபகத்துல வந்து என்ன வருத்திக்கிட்டு இருக்கு. ட்ரிங்க் பண்ண பண்ண அவ என்னை ஏமாத்திட்டாளேங்கிற நினைப்பு தான் எனக்கு அதிகமாகுதே தவிர குறையறது இல்ல. ஓ காட், இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து இதுதான். அதாலேயே உன் காயத்தை மாத்த முடியலன்னா இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர் தான். யாமிக்கோ, என்னால எந்த வேலையிலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. யாரையுமே பார்க்க பிடிக்கல. இந்த உலகமே எனக்கு எதிராக திரும்பிட்ட மாதிரி இருக்கு. லுக் பாபு, நீ இப்படியே வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறதில்ல. இப்படியே போனீங்கன்னா உன் ஹெல்த்துக்கு தான் ஏதாவது ஆயிடும். தேங்க்ஸ் மிக்கோ, என் மேல அக்கறை காட்ட நீயாவது இருக்கியே. நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்காம போயிடுச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்கும் தெரியுமா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பாபு, பட் சித்ரா தான் உன் மேல அப்படி ஒரு நினைப்பே இல்லைன்னு சொல்லிட்டாலே. நீ இப்போ அதையே நினைச்சு உருகிட்டு இருக்கிறதுல என்ன லாபம் சொல்லு? என்ன மிக்கு பண்றது? நீ சொல்றது என் புத்திக்கு புரியுது, ஆனா என் மனசுக்கு புரிய மாட்டேங்குது. என் மனசு இன்னமும் அவ வேணும் வேணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. பாபு, நம்ம லைஃப்ல ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடாது. நினைச்சது கிடைக்கலனாலும் கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கணும். நீ என்ன மிக்கு சொல்ல வர? இல்ல, இந்த உலகத்துல வேற பொண்ணா இல்ல. சித்ரா போனா என்ன, வேற பொண்ணா கிடைக்க மாட்டா உனக்கு? நீ எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. உனக்கு எங்க புரிய போகுது அந்த வலி? அதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும். பி பிராக்டிக்கல் பாபு. இப்போ உன் கவலை தீரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னது? அதான் சித்ராவுக்கு பதிலாக வேற பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே சரியா இருக்கும். அப்புறம் உனக்கு அந்த சித்ரா நினைப்பே மறந்துடும். டேய் சும்மா இருடா, என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. ஏய் பாபு, இப்போ எதுக்கு சொல்ற? ஒரு உலகத்தில் நடக்காத விஷயத்தையா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையே. அப்போ நீ சொன்னது சரின்னு சொல்ல வரியா? பாபு, நான் பல பேரை பார்த்துருக்கேன். இப்படிதான் ஒரு லவ் சக்ஸஸ் ஆகலைன்னா லைஃபே முடிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சகஜம். அப்போ காதலுக்காக உயிரை விட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் பொய்ங்கிறியா? அதென்னமோ 1-2 பேர் தான். மற்றவங்க எல்லாம் நீ இல்லைன்னா உயிரையே விட்டுருவேன்னு பீலா விடுவாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு கூட சுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு உலகத்துல நடக்கிறது தானே. என்னடா நீ கன்ஃபியூஸ் பண்ற? நான் ஒன்றும் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணல. நீ இப்படி அசடா இருக்க போய் தான் சித்ரா உனக்கு ஈஸியா அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. இனியும் நீ ஏமாந்துடக்கூடாது பாபு. இப்ப என்ன தாண்டா பண்ண சொல்ற? உன்னை ஏமாத்திட்டு போன அந்த சித்ரா முன்னாடி அவளே பொறாமப்படுற அளவுக்கு நீ நல்லா வாழ்ந்து காட்டணும். என்ன சொல்ற? மிக்கோ, நீ சொல்றது நிஜம்தான். நீ நான் நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் சொல்றேன். நான் நிச்சயமா அவ கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன். குட் பாபு, நாம பண்ற பிசினஸ்லயும் இப்படிதான் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். அதுக்காக நீ சோர்ந்து போயிடக்கூடாது. எப்படி இன்னும் முன்னேறி போகணும்னு பார்க்கணுமே தவிர பின்னோக்கி போகக்கூடாது. சாரி மிக்கோ,
கொஞ்ச நாள் இந்த அப்செட்ல நம்ம பிசினஸை ஒழுங்கா கவனிக்காம இருந்துட்டேன். இனி நான் சரியா பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, நான் உன் பக்கம் எப்பவுமே இருப்பேன். அதை மறந்துடாத. தேங்க்ஸ் மிக்கு. என்ன அருணா, இப்பவாவது உனக்கு அக்கா மேல இருந்த கோபம் போயிடுச்சா? உண்மையில கோச்சுக்கிட்டு நான் என்னக்கா பண்றது? என்ன இருந்தாலும் நீ என் அக்கா இல்லையா? தேங்க்ஸ் சித்ரா. சித்ரா, இப்படி கொஞ்சம் உட்காரு. என்ன சித்தி? சித்ரா, ராகேஷை பார்த்துட்டு வந்தியே, எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு இல்ல, ஆனா இப்போ உடனடியா எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்புறம் அருணா, பையன் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? பையனுக்கு நம்ம சித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? நம்ம சித்ராவை யாருக்கு தான் பிடிக்காம போகும்? ஆமாமா, ராகேஷுக்கு சித்ராவை பிடிச்சிருக்கான். ஆனா சித்ரா விருப்பப்படியே கொஞ்ச நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகி பார்க்கலான்னு சொன்னான். தட்ஸ் குட். எங்க ராகேஷ்க்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பாத்தீங்களா, அவர் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. ராகேஷ் உன்னை புரிஞ்சு வச்சிருக்காருன்னா அப்புறம் என்ன, உங்க 2 பேருக்கும் ஒத்து போகுதுன்னு தானே அர்த்தம். விஜயா, நீ இப்ப என்ன கேட்டாலும் சித்ரா பிடி கொடுத்து பேச மாட்டா. விடு, அவ தானா ஒரு நாளைக்கு வந்து சொல்லுவா, அப்ப பாத்துக்கலாம். சித்ரா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன விஷயம் சித்தி? இல்ல, நீ இப்பவும் பாபுவை மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா? ஏன் சித்தி திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஓ, உங்களுக்கு தான் பாபுவை பத்தி பேசலன்னா தூக்கம் வராதே. சித்ரா, முதல்ல இந்த குத்தலான பேச்சை நிறுத்திட்டு நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. ஆமா, எப்பயாவது ஒரு நாள் போய் பாப்பேன். ஏன், அதுக்கு என்ன இப்போ? பாத்தியாக்கா உன் அருமை பொண்ணு சொல்றத? கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த பாபு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன அருணா பேசுற? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராகேஷ் வீட்ல கேட்டாங்க, என்ன சித்ராவுக்கு ஒரு அத்தை பையன் இருக்கானேன்னு. ஏன், அத்தை பையன் இருந்தா என்ன தப்பு? அதுக்கு ஏதாவது குத்தம் சொல்ல போறீங்களா? சித்ரா, சும்மா அருணாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேளு. ஆமாக்கா, அவங்க என்கிட்ட பாபுவை பத்தி கேட்டாங்க. யாரோ ராகேஷோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லிருக்காங்க பாபுவும் சித்ராவும் கல்யாணம் பண்ணிக்க இருந்தாங்கன்னு. என்னடி இப்படி சொல்ற? யார் இப்படி ஒரு வதந்திய பரவி விட்டது? அக்கா, அது வதந்தியாவே இருக்கட்டும். நான் எத்தனை வாட்டி உன் பொண்ணுக்கு சொன்னேன் அந்த பாபு கூட சேர்ந்து சுத்தாதன்னு. கேட்டாளா? இல்லையே. இப்ப பாரு, நான் பையன் வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அருணா, அப்படி ஒண்ணு இல்ல, நீ அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அவங்க எப்படிப்பா சொல்லுவாங்க? அவங்களுக்கே என் மேல நம்பிக்கை இல்ல, அப்புறம் அவங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க? ஆமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்பவோ பையன் வீட்டுக்காரங்க ப்ரப்போசலையே நிறுத்திருப்பாங்க. ஆனா நான் தான் பாவம் என் அக்கா பொண்ணாச்சே, அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்னேன். அப்புறம் ராகேஷ் வீட்ல வேற எதுவும் கேட்கலையா அருணா? சித்ராவும் பாபுவும் ரொம்ப நெருக்கமா பழகுனாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமான உறவும் இல்லதானேன்னு அவங்க கேட்டாங்க. நீ அதுக்கு என்ன சொன்ன? நான் சொன்னேன், அப்படி எதுவும் இல்ல, யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட சொல்லிருக்காங்கன்னு. அப்படி யாரு என் பொண்ணுக்கு வேண்டாதவங்க இருக்காங்க? ஆமாப்பா, எனக்கு என்னவோ எனக்கு வேண்டாதவங்க இல்ல, வேண்டியவங்க தான் சொல்லிருப்பாங்கன்னு தோணுது. சரி, இப்ப நீ ஃபைனலா அவங்கள சமாளிச்சிட்டல்ல? சமாளிச்சிட்டேன். ஆனா இனி சித்ரா பாபு கூட கண்டபடி சுத்தக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னது? நான் கண்டபடி சுத்துறேனா? சித்தி, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அம்மா, நான் இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கு இந்த ப்ரொபோசல் வேண்டான்னு. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, இல்லாதது பொல்லாதையெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. சித்ரா, நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? உன் மேல ஒரு தப்பும் இல்ல. உன்னை பத்தி பேசுறவங்க பொறாமையில பேசுறாங்க, அத புரிஞ்சுக்கோ. அப்போ நான் பொறாமையில பேசுறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இப்ப யார் உங்களை பத்தி பேசுனது?
ஏன் நீங்களாவே எல்லாத்தையும் உங்க தலைமையில போட்டுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அருணா, சித்ராவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? அவ எப்பவுமே பாபுவ ஒரு கசங்கிற நோக்கத்தோட தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அத புரிஞ்சுக்க. ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராகேஷ் வீட்டுக்காரங்க கிட்டயும் சொல்லிட்டேன் இதெல்லாம் வெறும் வதந்தின்னு. அப்புறம் என்ன, இப்ப பிரச்சனை தீந்துருச்சு தானே? ஆமா, இப்போ தீந்துடுச்சு. இனியும் பாபுவை மீட் பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணிக்காம இருக்கிறது உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. சரி சரி, உங்க பொண்ணு வாயால அர்ச்சனை வாங்கி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன்ப்பா. என்ன சித்ரா, ரொம்ப பிஸியா இருந்த போல இருக்கு. ஏன் பாபு அப்படி கேக்குற? இல்ல, நான் அன்னைக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ ஆன்சர் பண்ணல. அப்புறம் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ற. யா பாபு, ஸ்டடீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ அப்படியா? அது சரி, உன் ப்ரொபோசல் விஷயம்லாம் எப்படி போகுது? போது. அந்த பையனை போய் பாத்தியா? பார்த்தேன். சோ உனக்கு பையனை பிடிச்சிடுச்சுல? என்ன பாபு நீ, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஒருத்தரை பார்த்த உடனே எப்படி பிடிக்கும்? என்னால இப்ப எதுவுமே டிசைட் பண்ண முடியல. ஓஹோ, அப்படி போகுதா கதை? அப்புறம் சொல்லு பாபு, லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நத்திங் ஸ்பெஷல் சித்ரா. நீ ஃபோன் ஆன்சர் பண்ணலன்னொன்னே நான் நினைச்சேன் உன் ப்ரொபோசல் சரியாயிடுச்சு போல, அதான் நீ என்ன மறந்துட்டான்னு. ஏன் பாபு இப்படி அசட்டுத்தனமா பேசுற? நான் தான் அன்னைக்கே உனக்கு கிளியரா சொன்னேனே, நம்ம லைஃப் பூரா குட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்னு. மறந்துட்டியா? ஆமா சித்ரா, பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான் டயலாக் பேசுவாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் குடும்பம் தான் உலகம்னு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு தெரியாதா? ஆனா நான் சராசரி பொண்ணு இல்ல, அத நீ மறந்துடாத பாபு. அது சரி, மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. நீதான் இப்ப வீட்டு பக்கமே வர்றது இல்லையே. நான் எதுக்கு சித்ரா உன் வீட்டுக்கு வரணும்? யாருக்குமே என்ன பிடிக்கிறது இல்லையே. அப்புறம் நான் எதுக்கு வேண்டாத விருந்தாளியா? ஏன் பாபு இப்படி பேசுற? யாருக்கு உன்னை பிடிக்காம போச்சு? என்னமோ புதுசா கேக்குற. அத்தைக்குதான் என்ன கண்டாலே ஆகாதே, அப்புறம் நான் எப்படி வீட்டு பக்கம் வர்றது சொல்லு? அவங்க குணம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ பேசாம வா, நான் பாத்துக்கிறேன். இல்ல சித்ரா, கொஞ்ச நாளா எனக்கு மனசே சரியில்லை. ஏதோ எல்லாருமா சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. பாபு என்னாச்சு உனக்கு? இப்ப நீ ஃபீல் பண்ற அளவுக்கு என்னாச்சு இப்ப? ஒண்ணும் ஆகல. நான் யாருக்கும் அநியாயம் பண்ண நினைச்சதில்ல. ஆனா உங்க குடும்பத்துல எல்லாருமே என்ன எதிரியா தான் பாக்குறாங்க. அதான் எனக்கு புரியல. பாபு ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அப்பா பாவம், அவர் உனக்கு என்ன பண்ணாரு? அவரையாவது நீ வந்து பார்க்கலாம் இல்லையா? ஆமா சித்ரா, நான் கண்டிப்பா மாமாவை பார்க்கணும். நான் எப்பவுமே அவரை ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கேன், அதை நீ மறந்துடாத. அது எனக்கு தெரியாதா பாபு? ஆனா அவரும் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருப்பாருன்னு புரிஞ்சுக்க. சித்ரா, நீ மாமாவோட ஆபீஸ் அட்ரஸ் இருந்தா கூட. எதுக்கு பாபு? இல்ல சித்ரா, எனக்கு மாமாவை வீட்ல வந்து மீட் பண்றது என்னவோ சரின்னு படல. அதான் அவர் ஆபீஸ்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் பாபு, எங்க வீட்டுக்கு வர்றதுல என்ன தயக்கம் உனக்கு? அம்மா இல்லாத நேரமா நான் சொல்றேன், அப்போ வந்து அப்பாவை மீட் பண்ணலாம் தானே?